வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ஒரு அனுபவ பதிவுகள், ஒரு டிஸ்கஷன், ஒரு சுவையான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இது ஒரு நண்பருடைய காணொளியை பற்றின விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம். இப்போ ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசலான்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப யதார்த்தமான உண்மைகளும் இருக்குது. இது முக்கியமாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டன் பூட்டனாகிய சித்த பெருமக்கள், அவங்கள் எப்படி நமக்கு விஷயங்களெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். உலகத்திலேயே சிறந்த விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு பார்க்குற அந்த ஆன்மீக ஞானம் என்பது நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற மாதிரி, நம்முடைய சித்தர்கள் சொன்ன மாதிரி வேறு எதுலேயுமே சொன்னதில்லை அப்படின்றத விளக்குற காணொளி தான் இது. அதனால் கொஞ்சம் ஜாலியாக பொறுமையாக கேளுங்க. இன்னைக்கு யதார்த்தமாக நம்முடைய நண்பர் ஒருத்தர் இந்த மேலை நாடுகளில் இருக்கிற அந்த தத்துவ ஞானிகளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். அவரிடம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய சித்த பெருமக்களை பற்றி பேசுங்க, நம்முடைய சித்தர்கள் எவ்வளோ ஆழமான கருத்துக்களெல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க, எவ்வளோ உண்மைகளை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, நம்முடைய சித்தர்கள் சொல்லாததே எதுவுமே இல்லை, சிவவாக்கியருடைய பாடல்களில் இல்லாததே இல்லை, திருமூலருடைய பாடல்களில் இல்லாததே இல்லை, அகப்பை சித்தருடைய பாடல்களில் இல்லாததே இல்லை, அழுகண்ணி சித்தரின் பாடல்களில் இல்லாததே இல்லை. எல்லா சித்த பெருமக்களும் அருமையான கருத்துக்களான விஷயத்தை பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும், இல்லை காலங்கிநாதராக இருக்கட்டும், இல்லை என்ன சித்தர்களுடைய பாடல்களை எடுத்துக்கொண்டாலும் அற்புதமான விளக்கங்களை இது கொடுத்துருக்கு. இதெல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஞான கோவைன்னு ஒரு புக் இருக்குங்க. அது என்ன ஆகும்னா, ஒரு சித்தர்களுடைய பாடல் தொகுப்புகளை அவங்க ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. காகா புஜண்டருடைய பாடல் இதெல்லாமே அதில் இருக்கும். அதெல்லாம் உங்களால் பொறுமையாக உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் அந்த காலத்தில் அந்த ஞான கோவை புக்கை வாங்கி வச்சதோடு சரி, அதெல்லாம் படிக்கவே முடியல, படிக்கவும் இல்லை. ஏன்னா ரெஃபரன்ஸ் மாதிரி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம். எப்போயாவது ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தான் அடடா இவங்க இவ்வளோ விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்களா அப்படின்றது புரிந்தது. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற அவர் எந்த நாட்டவர், நம்ம நாட்டவரா இல்லை இங்கேருந்து அங்கே போனவரா, அங்கேருந்து இங்கே வந்தவரா என்னன்னுலாம் தெரியாது. அவரை பற்றின விஷயங்களை நம்முடைய நண்பர் ஒரு காணொலியாக போட்டிருந்தார். ஒரு மணி நேரம் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களில் என்னென்ன இது இருந்தது, அவர் யாரெல்லாம் சந்தித்தார், எப்படி போனார், வந்தார், என்னென்ன நடந்தது, அதெல்லாம் பேசியிருந்தார். இதெல்லாம் அதை பார்த்த பிறகு அது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான காலக்கெடு அவர் எவ்வளோ எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே அவர் ஒரு விஷயங்களை பேசி நின்றிருக்கிறார். அந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் அவர் அவர் அந்த 50 ஆண்டு காலத்தில் நடந்த விஷயங்களை
சில கணங்களில் நம்மளுக்கு வந்து சித்த பெருமக்கள் வந்து சூட்சமமாக வந்து விளக்கினது வந்து எந்த அற்புதத்தில் நான் போய் கொண்டு போய் நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வாழ்க்கையே அவர் வந்து வீண் பண்ணியிருக்கிறார். சரி, என்ன விஷயங்கள் சித்தர்களுடைய நிலையில் இருந்து அவர் வந்து வெறும் பேசிக்கான விஷயத்தை மட்டுமே அவர் அனுபவத்துக்கு 50 வருஷங்களை எடுத்துன்னு போயிருக்கிறார். ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய வாழ்க்கையில் மொத்தத்தையும் ஒரே வரியில் அடைக்கலாம். எனக்குள் நீ உனக்குள் நான் இருப்பது எங்கனே அப்படின்ற ஒரே வரியினுடைய விளக்கத்துக்காக அவர் 50 ஆண்டுகளாக போராடி இருக்கிறாருன்றது அதை வந்து இதுதான் அதனுடைய பதில்னே சொல்லணும். இதுக்கு 50 ஆண்டுகள் தேவையா? ஏன்னா அவர் வந்து ஒரு சரியான புரிதல், அந்த சரியான வழி வந்து அவருக்கு வந்து அப்போ கிடைக்காம போயிருக்கு. அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. இதெல்லாம் நம்முடைய என்ன சொல்கிறது, இந்து புராணங்கள்லே சொல்லி வச்சுட்டாங்க. எப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது அவரை ரொம்ப இம்சை பண்ணுறாரு அப்படின்ட்டு உரலில் யசோதா கட்டி வச்சுருவார். யசோதா கட்டி வச்ச உடனே என்ன பண்ணுறா, அந்த நேரத்தில் அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து மண்ணை தின்னுறார். குட்டி கண்ணன் அந்த மண்ணை தின்னுவியா அப்படின்னு யசோதாவில் வந்து ஒரு அன்பாக கடிந்து கொண்டு வாயை தர அப்படின்றா. அப்போ வாயை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அண்ட சராசரங்களும் அந்த வாய்க்குள்ளே வந்து யசோதா பார்த்து மயக்கம் அடைந்து விழுவதாக அந்த விஷயங்களை வந்து அந்த அந்த கதை மூலமாக சொல்லியிருப்பாங்க. நம்முடைய இந்து இசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழமை வாய்ந்த அந்த நெறிமுறைகளில் அற்புதமான விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் ஒரு உண்மையாக இருக்குது. இது வந்து நான் மதம் சார்ந்து பேசவில்லை, தயவுசெய்து அதை வந்து புரிஞ்சுங்க. மதம் என்பதை கடந்து பேசுகிறேன். ஏன்னா இது மதத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது வந்து இதை மதத்தில் அது என்ன சொல்கிறதுன்னா, அந்த சமோசாக்குள்ளே வந்து அந்த ஸ்டஃப்பை ஒழிச்சு வச்சுருப்பாங்கல்ல. நம்ம சமோசான்றது வந்து மேலே இருக்கிற விஷயத்த மட்டும்தான் தெரியும், உள்ளே இருக்கிற ஸ்டஃப் என்ன இருக்குதுன்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரி அது அந்த காலத்தில் அதை ஒழிச்சு வச்சுருக்காங்கன்றது தான் இதில் காட்டப்படுகின்ற உண்மையாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருமே அனுபவங்கள் 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 பேசுகிறார்கள், அனுபவங்களுடைய விஷயங்களை சொல்லுகிறார்கள். இதெல்லாமே பொய்யாக இருக்கிறது. ரமணரை போய் பார்த்தேன், அங்கேயும் அவர் வந்து நான் கொடுக்க தயார், நீ வாங்க தயாராக இருக்கிறாரா, இப்படியெல்லாம் வந்து பேசினதாக எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பதிவில் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ மீனாக போகிறாயா இல்லை அது வாழுகின்ற நீராக போகின்றாயா, ரெண்டுத்தில் எதுவோ உன்னுடைய சாய்ஸு. நீ மீனாக வாழணுன்னாலும் வாழலாம், இல்லை அந்த மீன் வாழுகின்ற அந்த தண்ணி, அந்த தண்ணியிலே முழு அந்த தண்ணியாக மாற வேணும்னு நினச்சினாலும் மாறிக்கலாம். இது ரெண்டுத்தில் எந்த ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்றது தான் அதில் வந்து இருக்கிற உண்மை. ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணீராக இருக்கின்ற ஒரு நிலை இது வந்து எல்லா உயிரினங்களும் எல்லா படைப்புகளும் அந்த தண்ணீருக்குள் இருக்கிறது அப்படின்ற உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தண்ணின்னு சொல்லக்கூடிய அது ஒன்று வந்து எல்லா படைப்புகளிலும், அந்த கிணற்றில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் அது கான்டாக்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா?
ஸோ இப்போ மீன் என்ற ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மீன்ன்றது வந்து ஒரு தனி ஒரு சின்ன உலகத்தோடு இருக்குது. அந்த மீன், நான் ஒரு மீன் அவ்வளோதான் அந்த மீன். அப்புறம் நான் ஒரு நண்டு அப்படின்னு அது ஒன்று. நான் ஒரு நத்தை அப்படின்னு அது ஒரு ஒன்று. அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் தன்னை ஒரு அறிமுகப்படுத்தி கொண்டு, தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இப்போ வாழ்ந்துட்டுருக்குது. இதே தான் நம்முடைய உலகியலிலும் நடந்துட்டுருக்குது. நான் ஒரு மனிதன், நான் ஒரு மிருகம், நான் ஒரு செடி, நான் ஒரு கொடி. இவைகள் எல்லாமே அது இருந்துகிட்டு இருக்குன்னு. ஆனால் இவை எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா, அந்த தண்ணின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த தண்ணிக்குள்ளே இருக்கின்ற அந்த தெளிவுக்குள்ளே தான் அது புரிஞ்சிட்டு இருக்கணும். ஸோ இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஜி கிருஷ்ணமூர்த்தி திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என் உடம்பு இருக்கா பாருன்னு சொல்கிறோம். என் உடம்பு இருக்கிற மாதிரி தெரில. அங்கே திடீர்னு காட்சிகள்லாம் மாறுது. திடீர்னு காரு மோரு எல்லாமே அந்த அவருக்குள்ளே உள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கிறதாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இது சாதாரண விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு. என்னென்னா, நம்ம பைக் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்குறோம். அந்த பைக் ஓட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுறோம், கீழே குனிஞ்சு நம்ம அந்த சட்டையை பார்க்குறோம், வயிறு பக்கம் பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த அண்ட சராசரங்களும் நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து போயின்னு இருக்குது. உள்ள பைக்கு, காரு, மோரு எல்லாமே போயின்னு இருக்கிறத பார்த்து அரண்டு போயிட்டேன். ஸோ இது என்னடா இது ஒரு புதுசான விஷயமா தெரியுது. திடீர்னு நம்ம வயிற்றுக்குள்ளே எப்படா இந்த உலகத்தினுடைய மொத்த இயக்கங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து அதெல்லாம் அப்போயே வந்துடுச்சு. அதாவது இப்போ நீங்கள் இந்த இந்த தியான நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் வாசலை திறந்து நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வை மேலே ஏற்றிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தன்மையாக மாறும்பொழுது என்னாகும், அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நான் என்ற ஒரு உணர்வு மட்டும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என்ற உணர்வு இருக்கும். ஆனால் நான் என்பது யாருன்னு இருக்காது. அந்த நான் என்பது ஒரு பேர் இருக்காது. அவர் என்ன மாதிரி மேல் பர்சனா, ஃபீமேல் பர்சனா, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் கோட்டீஸ்வரனா, ஏழையா, இல்லை வந்து மிருகமா, எதுவுமே இருக்காதுங்க. ஆனால் நான் என்ற ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த நான் என்ற ஒன்று இருக்கும்போது உங்களுக்கு உடம்பற்ற சூழ்நிலையை அனுபவிப்பீங்க. அங்கே உடல் என்பது இருக்கா இல்லையான்றதே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயங்கள். இதை தாண்டி நீங்கள் இங்கே போகும்போது எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எதிரில் எதை பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போ மீன் இருக்குது. அந்த மீனுக்குள்ளே அந்த அந்த உயிர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மீனுக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து நீந்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த உயிரானது வந்து தன்னுடைய சுய நிலையை அடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தண்ணீராக அது மாறிவிடுகிறது. அதுதான் உண்மை. இப்போ மீன் வந்து தண்ணியை பார்க்க முடியுங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கிற எல்லா மீனையும் தண்ணி பார்க்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த உடம்பு இதே ஒரு சாதாரண மனுஷனாகவே இருப்போம். இந்த ஒரு சாதாரண மனுஷனாக இருப்பவன் வந்து நமக்கு முன்னாடியே சித்தர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல. சாதாரணமான மனுஷனாக இருக்கிறோம். இப்போ இந்த கண்ணானது வந்து எல்லாத்தையும் பார்க்குது. இந்த பிரபஞ்சத்தையே கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த கண்ணை நீ பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு உபகரணம் நீங்கள் வச்சுருந்தா தான் பார்க்க முடியும். ஒரு கண்ணாடியோ இல்லை வேறு ஏதோ நம்ம கேமராவோ, இதை இப்போ நம்ம முகத்தை ஃபுல்லாகவே இந்த கேமராவில் பார்க்குறோம். இதெல்லாம் இருந்தால் மட்டுமே அதை வந்து பார்க்க முடியுமே. ஒரிஜினலாக இந்த கண்ணு பார்க்குற மாதிரியே நீங்கள் உங்களை பார்த்துக்க முடியாது. அதில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சில பேர் வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து அவங்க வந்து ஒரு நிலைக்கு மேலே வந்துடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த அவங்களுடைய உடம்பையே அவங்க பார்க்குற மாதிரி அதை வந்து ஒரு கான்செப்டை வச்சுருப்பாங்க. அது வந்து இருக்கிறத நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதுவும் ஒரு வகையான மாயை அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படி சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன்னா,
நீங்கள் வந்து அவுட் ஆஃப் பாடி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு சூட்சம உடல், இந்த உடல் அந்த உடல் இப்படி இருக்கிற இது அப்படி எல்லாமே நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டாம். அது வந்து ஒரு 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 அற்புதமான நிலை. அது நம்ம அப்புறம் பேசலாம். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னும்போது வந்து அங்கே உங்களுடைய மனம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மனம் இயங்கும் போது மட்டும்தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியும். மனமற்ற நிலையில் நீங்கள் எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த மனமற்ற நிலைக்கு போய் போய் வந்திருக்கிறது தான் யூஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய நிலை. அவர் வந்து அந்த நம்முடைய வள்ளல் பெருமான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உண்மை நிலை அப்படின்றது என்ன தானே தானாய், தானே எல்லாமாய், தானே தானாய் ஆவது. இவ்வளோ தான் வந்து நம்ம வள்ளல் பெருமான் கொடுத்த முற்று பெற்ற உபதேசமாகும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஃபைனல் ஸ்டேஜில் அடைஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மீன் தண்ணியை பார்க்குறோம். ஆனால் நம்ம தண்ணி ஆகிட்ட பிறகு எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற மொத்தமும் நமக்குள்ளே வந்துவிடும். நமக்குள்ளே வந்துடும்னா என்ன, இந்த இந்த உடம்புக்குள்ளே வந்துடும் கிடையாது. அதுவும் ஒரு மாய காட்சி தான். இப்போ நம்ம பார்க்கும்போது பைக் ஓட்டும்போது நமக்குள்ளே பார்த்துட்டோம், வயிற்றுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு, வயிற்றுக்குள்ளே போய் அவ்வளோ வைக்க முடியாது இல்லையா. அது வந்து வயிற்றுக்குள்ளே பார்த்த விஷயம் இல்லைன்றது அப்புறம் புரிஞ்சுது. இந்த நான் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு இல்லையா, இந்த உயிர்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நான் பார்க்குற எதிரில் இருக்கிறது எல்லாமே உண்மை காட்சிகளா, அப்போ நான் பார்க்குறது எல்லாமே வந்து உண்மையாகத்தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ எனக்கு வெளியே தண்ணி இருக்கா, அப்போ எனக்கு வெளியே வந்து இறைநிலை இருக்கா, அப்போ இறைநிலைன்னா இதுதானா, அப்போ இறைநிலைன்னா இதுதானா, அப்போ இது என்ன, அது எப்போயுமே நம்ம தண்ணிக்குள்ளே தானே இருக்கணும், அப்போ இறைநிலை இங்கே இருக்குதே, அப்போ நான் இறைவனை தானே நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த தெளிவு இங்கேயும் இருக்குதே, நம்ம சொல்லக்கூடிய அந்த தெளிவுன்னு சொல்லக்கூடியது இங்கேயும் இருக்குதே, இதை தானே நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ மீன் தண்ணீரை பார்க்குறது மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கின்ற அனைத்து விஷயங்களும் எல்லாமே வந்து எப்படி சொல்லணும்னா, இது வந்து ஒரு பலூனுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குதுன்னு வச்சுக்கணும். ஒரு பெரிய பலூன், அதுக்குள்ளே உலகம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பலூனுக்கு வெளியில் நின்று அந்த பலூனுக்குள்ளே போக முயற்சிக்கிறீங்க. பலூனுக்குள்ள விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது, சரியா. அப்போது நீங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு பொருளையும் சார்ந்தது அல்லன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நீங்களாகவே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு பலூனை தாண்டி இருக்கின்ற ஒரு பொருள்கிட்ட வந்து அட்டாச் ஆகிருக்கீங்க. அது நீங்களாக அட்டாச் ஆகலை, அது அப்புறம் சொல்கிறேன். அது அட்டாச் ஆகிருக்கீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் போது நீங்கள் அந்த ஒரு பொருளுடைய சுக துக்கங்களை நீங்கள் அனுபவிப்பதாக அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறீங்க, எப்பயுமே உங்களுக்கு இறப்பு இல்லை, எல்லாமே வந்து பிறப்பில்லை. நீங்கள் இந்த பாடியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறத விட்டுட்டு இன்னொரு பாடியை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ அந்த பாடியினுடைய சுக துக்கங்களையும் நீங்கள் ஏற்றுக்கிங்க அப்படின்றது எல்லாமே ஒரு விஷயமாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மேலை நாட்டு தத்துவ ஞானிகள்லாம் அறகுற விஷயங்களை பண்ணவர்கள் தான் இருக்குதாங்களே வழிய, யாருமே வந்து கடைசி வரைக்கும் சோறு தண்ணிட்டே தான் இருந்துக்கிறாங்க எல்லாருமே, சரியா. இந்த சுத்த தேகத்தை பெற்றவர்கள்ன்றவர்கள் யாருமே இல்லை. சுத்த தேகத்தை பெற்ற பிறகு தான் வந்து எல்லாமே மாறும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனைத்துமாய் இருக்கின்ற ஒன்று எதுன்னா நீங்கள் தான். நீங்கள் வந்து நீங்களாகவே மாறிவிட்டீர்கள் என்றால், இப்போ அதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல்ன்றது பேர். சும்மா இருத்தல்னா என்னப்பா அப்படின்னா, அப்படியே கப்சிப்புன்னு அப்படியே இருக்கிறது கிடையாது. சும்மா இருத்தல்னா அனைத்து விஷயங்களும் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கின்ற கேட்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உள்ளே வந்துருச்சு, உங்களுக்குள்ளே வந்துருச்சு, சரியா. அப்போது உள்ளே வந்துருச்சு அப்படின்னும் போது இன்னொன்றுன்னு அங்கே இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க.
அங்கே இன்னொன்னே இருக்காது அப்படின்னும்போது, அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த நீங்கன்னு ஒண்ணு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த நீங்கன்றத உணர்றதுக்கும் ஒரு ஆள் வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? என் இருப்பை எல்லாருமே இருப்பு தான் ஃபைனல் அப்படின்றத சொல்றாங்க. அதுவும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இருப்பு அப்படின்றதை அறிந்தவன் யார்? இருப்பு என்ற ஒன்று இருக்கிறது. அந்த இருப்பை அறிந்தவன் யார்? அப்ப 2 பேர் ஆயிடுறாங்க. அங்கேயும் ஒருமை நிலை ஏற்படவில்லை. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அப்படியே வந்து மாத்தி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லாமாக ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அடுத்ததாக ஒரு பொருள் இல்லை என்பதை நீங்க உணர்ந்துரும். எப்போன்னா, அந்த தண்ணியா மாறிட்டீங்கன்னா, தண்ணிக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா எதுவும் இல்லை. சரியா? அப்போ அந்த தண்ணி ஆகிட்டீங்க அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, அங்க எங்க வேற இன்னொரு பொருள் இருந்தா தானே எதுவுமே அங்க வந்து ரியாக்ஷனோ, ஆக்ஷனோ இல்ல அத பத்தின எண்ணங்களோ எதுவுமே வரும். எதுவுமே வராது. அந்த நிலை தான் சும்மா இருக்கிற நிலை. தானா இருக்கின்ற நிலை அது. சித்தர் பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த தானா இருக்கின்ற நிலைக்கு பேர் தான் சைவ நிலை. சைவம். சைவம் யாருக்கடி? தன்னை அறிந்தவருக்கே சைவமடி. தன்னை அறிந்தவருக்கு தான் சைவம். தன்னை அறியாதவர்களுக்கு சைவம் இல்லை. அப்போ தன்னை அறிந்தவர்கள்ன்றத சைவம் என்பது என்னன்னா, தானற நின்றவிடம் அப்படின்னு. தானற நின்றவிடம் தானாய் நின்றவிடம் அப்படின்னா, தன்னை தவிர வேறுமே இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல வந்து தன்னையும் உணர்றதுக்கு ஆள் இருக்காது. அதுக்காக அவங்க எல்லாமே எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. தானாகிட்ட பிறகு வேற யாராவது வந்து தான் நம்மளை வந்து இருக்கிறன்றத சொல்லணும். ஆனால் நாமளே வந்து சொல்லிக்க முடியாது. ஸோ இந்த நிலையை தான் வந்து அந்த தானற நின்றவிடம் தானே எல்லாமாய் தானாய் ஆவது. இந்த தானே அப்படின்ட்டார். அப்ப தான் என்பது எப்படி இருக்கும்ன்றத வந்து அந்த விளக்கம் அங்கே வந்து ஒரு கொஷின் மார்க் வந்து நின்றுச்சு. அதுக்கு தான் நம்முடைய சட்டி சித்தர், நம்முடைய கல்லுக்கட்டி சித்தர் வந்து அருமையாக அந்த ஒரு அசரீரியை கொடுத்தாரு. தெளிவாய் தெளிந்து தெளிவே தெளிவாய் இந்த தான் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான விஷயத்தை அவர் வந்து சொல்லிட்டார். அப்போ அந்த தெளிவு அப்படின்றது வந்து இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லைட். தெளிவுனா என்னென்னா இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்பரண்ட் எனக்கு நடுமத்தியில் டிரான்ஸ்பரண்ட். சரி, இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இந்த டிரான்ஸ்பரன்சி தான் இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்பரன்சியில் ஒரு லைட் இருக்குதுப்பா. அதுதான் அந்த மொத்தமாக இருக்கின்ற இறைநிலை. அதுதான் எல்லாத்தையும் இயக்குகின்ற ஒன்று அப்படின்றதையும், அதுதான் படைப்பு அப்படின்ற ஒன்றையே கிரியேட் பண்ணியிருக்குது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து இப்போ நம்ம 2 பேருக்கும், எனக்கும் கேமராவுக்கும் நடுமத்தியில் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால தான் அந்த கேமராவில் எனக்கு தெரியுது. இப்போ நான் கை ஆட்டுறேன், எல்லாமே இது இருக்குது. இப்போ நான் கை வச்சோடனே என்னுடைய முகம் அங்கே மறைக்கப்பட்டு விட்டது. சரியா? அப்போ அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் மட்டும் இல்லை, இப்போ டபால்னு லைட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? அப்போயும் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. சரியா? அப்போயும் இங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஆனால் லைட் ஆஃப் பண்ணோன்னே என்ன ஆகுது? என்னுடைய முகம் கேமராவில் உள்ள இருட்டாக இருக்குது. இப்போ இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம செயற்கையாக ஒரு சூரியனை வைத்து கொண்டு நம்ம வந்து இந்த மாதிரி உலகத்தில் இருக்குது இல்லையா, இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குது இல்லையா, இந்த டிரான்ஸ்பரன்சி தான் வந்து ஒரு பொருளினால் உற்பத்தி பண்ணப்படுகின்ற ஒரு அந்த லைட்டு தான் இது வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் பார்ப்போம். அப்போயும் டிரான்ஸ்பரன்சி இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ரைட்டா? அப்போ ஏன் டிரான்ஸ்பரண்ட் லைட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் உங்களுக்குள்ளே போய், உங்களுக்குள்ளன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் உடம்புக்குள்ளே இல்லை, நீங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நான் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து எதனால் உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
5 புலன்களின் உணர்வினால் ஆயிருக்கிறது தான் வந்து அந்த நான் என்ற உணர்வு. ஃபஸ்ட்டு நான் என்ற எண்ணம் ஏன் எழுதுனா, அந்த உணர்வினால் எழுது. அப்போ அந்த உணர்வை உயிரில் வந்து திருப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அங்கே வந்து அந்த உணர்வு வந்து எதை உணர்கிறது அப்படின்னா, ஒரு லைட்டை உணருது. அந்த டிரான்ஸ்பரண்ட் லைட்டை உணருது. எப்பயுமே அங்கே வந்து அது என்ன சொல்லுது, அதே தெளிவு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும். அந்த இவர் சொல்கிறாரு, இந்த 360 டிகிரியில் ஒரே நேரத்தில் பார்க்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய சித்தர்கள்லாம் எந்த காலத்துலேயும் சொல்லி போயிட்டாங்க. எப்போயோ எத்தனையோ கோடி ஆண்டுகள்னு யாருக்குமே தெரியாது. அப்போயே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த விஷயம் அங்கே நடக்கும். உங்களை சுற்றி இருக்கிற 360 டிகிரியில் இருக்கக்கூடிய குளோபல் அப்படியே வந்து அந்த மொத்தமும் ஒரே நேரத்தில் எப்படி தெரியும்? இதை நான் ஏற்கனவே நம்முடைய பதிவுகள்லாம் ஒன்று போட்டிருக்கேன். நான் பஸ்ஸில் போகும்போது என்ன அனுபவங்கள் கிடச்சிது, அந்த ஒரே நேரத்தில் அந்த எல்லா சீட்டில் இருக்கிற டிரைவரு, பஸ்ஸு எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அப்படின்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். இது வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து நான் பகிரங்கமாக அப்படியே வந்து எல்லாம் பார்த்தியா நான் இதை பண்ணிட்டேன், இதை பார்த்துருக்கேன்னு சொல்கிறதுக்காக இல்லை. நன்றாக புரிஞ்சுங்க. அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஒரு தவறான கருத்துக்களை நீங்கள் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே எதுக்கு சொல்ல வரேன்னா, இறைநிலையின் பெருமையை சொல்வதற்காக, நம்முடைய சித்தர்களின் பெருமையை சொல்வதற்காக, நம்முடைய பாட்டன் பூட்டன்களின் அறிவு திறமை, அவங்களுடைய விஞ்ஞான திறமை, இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்குறோம். அதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து அப்போயே சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ தூரம்னு பார்த்துங்க. ஸோ இந்த நிலைமையை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் அதுவாக மாறும்பொழுது அந்த தெளிவுன்னு சொல்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைட்டாக இருக்குது. அப்போ அந்த டிரான்ஸ்பரண்ட் லைட்டாகவே நீங்கள் மாறிடுறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமா மாறிட்டீங்க, அவ்வளோதான். எல்லாமா மாறிட்டீங்கன்னா அதுக்கு எல்லையே இல்லை. எல்லை இருக்குதுன்றத அளக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது எப்போ நடந்தது அப்படின்னா, இந்த நான் என்ற ஒரு உணர்வு இருந்தது, எதிரில் வெளி இருந்தது. வெளின்னு சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் லைட்டுன்னு சொல்லக்கூடிய தெளிவுன்னு சொல்லக்கூடிய திருமூலர் ஏற்கனவே குருன்னு சொன்ன தெளிவுன்னு இருக்கிற அந்த இடத்த நம்ம வந்து பார்த்துட்டோம். அந்த இடத்த பார்க்குற வரைக்கும் வந்து நீ ஒன்று, குரு ஒன்று, நீ ஒன்று, தெளிவு ஒன்று, நீ ஒன்று, இறைவன் ஒன்று, நீ ஒன்று, உயிர் ஒன்று. அது வந்து ரொம்ப 90% கிட்டக்கு போயிட்டோன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அப்போ சடனாக எல்லாமே மாறி போய் நீயாகவே இருக்கின்ற ஒரு நிலை கிடைக்கும். அங்கே போகுது நாமே எல்லாமாக இருப்பதாகவும், நாமே எல்லாமே இருக்கிறத வந்து உணர்றதாகவும். அதை தான் அந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து புரியாமல் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, டான்ஸ் ஆடின்னு இந்த பொம்பளையை நான் தான் ஆடிட்டுருக்கேன் அப்படின்றத அவர் உணர்ந்ததாக அந்த பதிவில் அவர் போட்டிருந்தார். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பொருள் இல்லை, மொத்தமே நீங்களாக இயங்குகின்ற அந்த விஷயத்தையே உங்களால் உணர முடியும். அது எப்போ அப்படின்னா, உங்களுடைய 95% ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்க. 99%க்கு போகும்போது நீங்கள் ஒரு பொருளாகவும் இன்னொரு உணர்வாகவும் நீங்கள் இருந்ததும் போய் நீங்களே அதுவாக இருக்கின்ற விஷயம் எது மொத்தத்தையும் பார்க்குறோம். அங்கே ஒருத்தரை மட்டும் அவர் பார்த்தார். இங்கே எல்லாமே நீங்களாக இருப்பது, எல்லாமே நீங்களாக இருப்பதுன்னா அந்த தெளிவு என்ற ஒன்று எப்படி இருக்கோ அதுவே நீங்கள் தான் அப்படின்ற ஒரு உணர்வை அடுத்தது பெறுவீங்க. அது 99%. அப்போ அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டா அதை உணர்றதுக்கும் ஆள் இருக்காது, உணர்ந்தவனும் இருக்காது. இதெல்லாம் ஏற்கனவே நம்முடைய சிவவாக்கியருடைய பாடல்களில் வந்து சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆடுமில்லை, கோளுமில்லை, ஆளுமில்லை, இல்லை 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 அப்படின்ட்டார். அப்போ முதல்ல அந்த ஆடு அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அதை மேய்க்கிறதுக்கு கோளுன்னு ஒன்று வேணும். கோளுன்னு இருந்தால் தான் அதுக்கு மேய்க்கிறவன் இருக்கணும். இந்த 3 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே இல்லவே இல்லை. 3 ஒன்றாகிற ஸ்டேஜு, அந்த ஒன்றாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டா ஒன்றாயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. அது பேர் அனுபவமும் கிடையாது, அனுபவிக்கிறவனும் கிடையாது, அதுக்கு பேரே கிடையாது. சரியா? அது என்ன பேர் வைக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். யாருமே எதுவுமே இல்லை. அனுபவம்ன்ற ஒன்று இல்லை, அனுபவிக்கிறான்ற ஒன்று இல்லை, அனுபவத்தை காட்டியவன் ஒருத்தன் இல்லை. எல்லாருமே அங்கே பிகம் ஒன். அந்த இறுதி நிலையில் அந்த நிலைக்கு போயிட்டவங்க வந்து என்ன நடக்கும்ன்றத அடுத்தது பார்த்துங்க. அப்போ அவங்க அந்த நிலையில் போயிட்டாங்க. நாம் வெளியிலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ
இந்த நிலையில தான் இந்த நிலைக்கு போய் அப்படியே பர்மனெண்ட்டாக அப்படி போயிட்டு போயிட்டு வந்துக்கினே இருக்கிறவங்களுடைய நிலை தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு இந்த உடம்பை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த உடம்பு நம்புகிறோம். இந்த உடம்பை உணவை கொண்டு இயங்குகின்ற இந்த ஒரு உடம்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுட்ருக்குறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா, அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படியே இந்த உடம்புல இருக்கிற செல்கள்லாம் மாறி போச்சு, அப்படியே ஒரு அழியா தன்மைக்கு மாறி போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அதுதான் ஏற்கனவே நம்மளுக்கு வள்ளல் பெருமான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நல்ல மருந்து எது? மருந்து வைத்திய நாத மருந்து. இது எங்கே கிடைக்குமா? உயிரில் கலந்த மருந்து, உயிரில் இருந்து பெறக்கூடிய மருந்து. சரியா? இதே ஏற்கனவே நம்முடைய பாடல் நஞ்சுண்ண வேண்டாமே. நஞ்சு அப்படின்றது என்னென்னா, வெளியில் கிடைக்கக்கூடிய கண்ட இலை தடை, அந்த பாஷாணம் இந்த பாஷாணம்னு காயசித்தி பண்ணிக்கிறேன்னு கண்டதையும் போட்டு உள்ளே போடுறதெல்லாம் வேண்டாம். அந்த மருந்து எங்கே கிடைக்குது? உயிரில் இருந்து கிடைக்கின்ற மருந்து. அப்போ உயிரிலிருந்து கிடைக்கின்ற மருந்து தான் இந்த உடம்பை, அந்த ஆனந்த மருந்து, அந்த சச்சிதானந்த மருந்து. அந்த மருந்து இந்த உடம்புல பரவும் பொழுது இந்த உடம்பில் இருக்கின்ற அனைத்து செல்களும் அழியா நிலைமைக்கு போகும். அப்போ உங்களுக்கு உணவு தேவைப்படாது. ஏன்னா இந்த செல்களை புதிதாக கட்டமைப்பதற்கு தான் உங்களுக்கு இந்த உணவு தேவைப்படுகிறது, தண்ணீர் தேவைப்படுகிறது. இதனுடைய விஷயங்கள் அங்கே மாறி போகும்போது அங்கே எதுவுமே தேவைப்படாது. அப்போ உயிரும் உடலும் இணைந்த ஒரு விஷயந்தான் சுத்த தேகம்னு சொல்கிறது. அந்த சுத்த தேகத்தை அடைந்த போது தான் இந்த மாதிரி நிலைமைக்கு போவாங்க. அந்த சுத்த தேகத்தை ஒரு செகண்டு 2 செகண்டு, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படியெல்லாம் நம்ம போய் வருவோம். ஏன்னா உலகியலில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா உலகியலில் கமிட்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோம். இது உலகியல் நம்பி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ உலகியலில் திடீர்னு அவர் சொன்ன மாதிரியே குழந்தை குட்டிங்கெல்லாம் கப்பல் ஏற்றி இந்தியாவுக்கு அமுச்சிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் மகா பெரிய லூசுத்தனம். இப்போ இன்றைக்கி தான் உனக்கு தெரிஞ்சுது உனக்கு குழந்தை இருக்குது, மனைவி இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கி நீ உன்னுடைய தனி மனித வாழ்க்கையை விரும்புகிற. அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேயா போச்சு உனக்கு அறிவு? அந்த குழந்தைங்களாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தியா? இல்லை அந்த மனைவி தான் என்ன ஆனாலும் பார்த்தியா? அப்போ உனக்கு உன் சுயநலம் தானே. இதே அந்த மனைவி உங்கள்கிட்ட குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு அவள் ஓடி போய் வந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? இதை எப்படி நம்ம அதை சொல்கிறது? அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இல்லை, ஆன்மா இல்லை, எதுவும் இல்லை, அதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் சொல்கிற நீ யார்? முதல்ல அதை நீ தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்ல. எதுவும் இல்லைன்னு சொல்கிறவன் யார்ப்பா? அந்த எதுவும் இல்லைன்னு எவனோ ஒருத்தன் சொல்லினே இருக்கிறானே, அவன் யார்? அவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கினியா? அவன் எங்கேருந்து வந்தான்? அவனே உருவாக்கினானா, இல்லை அவனை யாராவது உருவாக்குனாங்களா? அதை பற்றின விஷயங்கள் என்ன உனக்கு தெரிஞ்சது? ஸோ இப்போ நம்ம கண்களுக்கு தெரிந்த இவ்வளோ படைப்புகள் இருக்குது, நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி உலகில் வாழ்ந்துட்டுருக்குறோம். உலகில் நுணுக்கமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இதை நீ எப்படி புரிந்து கொண்டாய் அப்படின்னா, சிவவாக்கியருடைய அருமையான பாட்டில் என்ன சொல்கிறார்? 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்திலே இறந்து போகும் பஞ்சபூத பாவிகால். அப்போ என்னங்க அந்த 5 எழுத்து? 5 எழுத்து மந்திரம் என்னது? அது 51 அச்சரம்னு சொல்கிறோம். 51 அப்படின்னு இந்த பரிபாஷையில் நம்ம அந்த 51ன்னு சொல்கிறோம். அந்த 51ன்றது என்னது? அது எல்லாமே திருப்பி எல்லாரும் எழுத்துக்களில் போயிடுறாங்களே அப்படின்றது இல்லை. அதாவது 5 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புலன்கள் மூலியமாக வருகின்ற உணர்வு தாங்க அந்த 5. இந்த புலன்களினால் வருகின்றது தான் 5. இந்த 5 எது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது மூலியமாக வரக்கூடிய 5 தலை பாம்பு. சரியா? 5 தலை பாம்பு இப்படி காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? 5 தலை பாம்பு.
இந்த 5 தலை பாம்பு என்ன பண்ணுதுன்னா, எங்கேருந்து துவங்குச்சுன்னா இந்த உயிரிலிருந்து தான் துவங்குது. அந்த உயிரிலிருந்து துவங்குது பற்றி அது ஒன்று. அது ஆன்மான்னு சொல்லிக்கலாம். எதையா ஒரு பேர் வச்சுக்கோங்க. இது 5. இந்த 5ல் அது ஒன்றா சேர்ந்த அது என்ன அதுக்கு பேரோ அதை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ ஆன்மீகத்தில் முன்னேறிடலாம் அப்படின்ட்டார். அப்போ தனித்தனி உணர்வுகளாக சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் ஒரே ஹெட்டிங்கில் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டோம். அது பேர் நம்முடைய வரலாற்றில் எப்படி குறிக்கிறோன்னா அதை வந்து வாசுகி அப்படின்னு பாம்புன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்முடைய சிவலிங்கம் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா 5 தலை பாம்பு வச்சுருப்பாங்க. ஏன் 10 தலை பாம்பு வைக்கல, 20 தலை பாம்பு வைக்கல, 100 தலை பாம்பு வைக்கல? அதெல்லாமே அது ஒரு சிம்பிளாக வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே அதை பற்றிலாம் நம்ம பேசிட்டோம். அதை பேசினா இன்னும் நிறைய நேரங்கள் போகும். சரி, அப்போது இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணர்வு என்பதை மட்டுமே கொண்டு இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்ற நம்பிக்கையை நம்மிடம் வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த பிரபஞ்சம் நீங்கள் பார்க்குறீங்களே, இதெல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த 5 விதமான உணர்வு, அதெல்லாம் ஹெட்டிங் எடுத்துன்னா உணர்வு. அந்த உணர்வு இல்லாமல் இந்த உலகத்தை அறிந்து கொள்ள முடியுமா? அப்போ இந்த பிரபஞ்சத்தையே காட்டிக்கொண்டிருப்பது எதுன்னா அந்த உணர்வு. சரி, உணர்வை உணர்கின்ற இடம் எது? உணர்வு எங்கே போய் சேருது அப்படின்னா அந்த உணர்வு அற்ற இடத்துக்கு தான் மறுபடியும் போய் சேருது. உணர்வுன்றது வந்து உணர்வு அற்ற இடத்துக்கு தான் கடைசியாக போய் சேருது. ஏன்னா அந்த உணர்வு அற்ற இடத்துலேருந்து தான் அது வந்து துவங்கி வந்தது. அந்த துவங்கி வந்த இடத்துலேருந்து தான் அங்கே வருது. சரி, அங்கே வந்து என்ன அப்படின் போது இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அதுதான் வந்து என்ன சொல்கிறதுனா பாஸ்ட்டு மெமரிஸ். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பழகி வந்த பழைய அனுபவங்கள் தேக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு ஃபைல்ஸு. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் எழுத்துப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இப்போ எவ்வளோ புக்ஸு யூடியூப்பு அதெல்லாம் இருக்குது இல்லையா, இது மூலிமா பெற்ற அறிவு, அனுபவ அறிவு, கற்ற அறிவு, இதெல்லாமே ஒரு சாஃப்ட்வேரில் போய் அந்த உணர்வுன்றது அங்கே போய் என்ன வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு முடிவை எடுக்கப்படுகிறது. அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த எண்ணம் என்பது வெளியில் வருது. எண்ணம் ஏன் வெளியில் வருதுன்னா அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் எண்ணம் வரும். அப்போ தான் மனம் இருக்கும். எண்ணங்களின் தொகுப்பு தான் மனமாக இருக்குது. ஸோ எண்ணம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது வந்து 5 பூதங்களாகிய இந்த 5 எழுத்துக்களாகிய இந்த கண்ணு காது மூக்குன்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கிற ஒரு உணர்வு. இப்போ இது எல்லாமே அங்கே போயிட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு உள்ளே போயிடுச்சு, உயிர் அப்படின்னு நினச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடிய உயிரையும் அறிவதற்கு ஆள் இல்லை. அப்போ எல்லாமே முடிஞ்சு போகுது. 5 1 அப்போ முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஓவர். அதுக்கு மேலே அங்கே வந்து எதுவுமே இல்லை. அந்த 5 1ல் போய் ஒடுங்கிச்சு. ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அங்கே வந்து எதுவுமே இல்லாத ஒரு நிலை போயிடுச்சு. சரியா? ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு நிலை போயிடுச்சு அப்படின்றது வந்து என்ன, அந்த வழி என்னங்க அதுக்கு அப்படின்னு கேட்டிங்க. திருப்பி எப்படிங்க அந்த நிலைக்கு நம்ம போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்ததே அதுலேருந்து தானே வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் வராமல் இருங்க. உணர்வு என்பது எங்கேருந்து கிளம்பி வருதுன்னா அந்த உயிரிலிருந்து தான் கிளம்பி வருது. செத்த பொணத்துக்கு உணர்வு இருக்காது, செத்த பொணம் பார்க்காது. அப்படியே கண் இருக்கும், காது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லா கருவிகளும் இருந்தாலும் அந்த கருவிகள் மூலமாக அந்த பெறக்கூடிய விஷயங்களை உணர்கின்ற ஒருத்தர் அங்கே இருக்க மாட்டார். அதுதான் உணர்வு. அந்த உணர்வு வந்து உள்ளே போய் ஒடுங்கி. அப்போ இந்த உணர்வு தான் நான் என்கின்ற உணர்வு. ஃபஸ்ட்டு உணர்வுன்றது ஒன்று வந்து அந்த உணர்வு வந்து
இந்த 5 புலன்களை கொண்ட இந்த உடம்பை தான் நான் என்று ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்குது. அந்த ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண பிறகு தான் அது நான் என்ற உணர்வு. சரி, இந்த ஐடென்டிட்டி எங்கே உருவாகுது, எந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குழந்தை வரைக்கும் எடுத்துன்னு போங்க. குழந்தைய தாண்டி உள்ள கருவுக்கு கொண்டு போங்க. ஸோ வயிற்றில் இருக்கும் கருவு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே உங்களுக்கு எல்லாமே உருவாகிடுதுன்றதை புரிஞ்சுங்க. எண்ணம் உருவாகிடுது, மனம் உருவாகிடுது. அங்கே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உருவாகிடுது. அதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஒரு சைக்கிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் கையில் ஒரு சாவி வச்சுருக்கீங்க. அந்த சைக்கிளில் சாவி போட்டு திறந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவீங்க. இதே உங்கள்கிட்ட சைக்கிளே கிடையாது, வேறு யார்தோ ஒருத்தர் அங்கே சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிளை நீங்கள் எடுத்து ஓட்டுவீங்களா? அதை லாக் பண்ணி வேறு வச்சுருக்கு, எடுத்து ஓட்ட முடியாது இல்லையா? அப்போ உன்னுதுன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அந்த சைக்கிளில் சாவி போட்டு திறந்து ஓட்டுவீங்க. அதே மாதிரி தான் இந்த கருவானது இந்த கை காலில் முளைச்சிட்டு பாருங்க. அதாவது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு செல் உருவான இடத்துல இருந்தே அந்த உணர்வுகள் எல்லாமே உருவாயிடுச்சுன்றதை புரிஞ்சுக்குங்க. ரைட்டா? இந்த 5 மாதத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், இறைவன் என்னை ஏன் இந்த ஸ்கேன் படிப்பெல்லாம் படிக்க வச்சான் அப்படின்றதெல்லாம் விந்தையாக இருக்குது. இப்போ அதெல்லாம் உதவுது பாருங்கள். அந்த விஷயத்தெல்லாம் அப்போ காட்டியிருக்காங்க. ஒருவேளை எல்லாமே நமக்கு கோர்வையாக இறைவன் இந்த வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்குறான்றது தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்போது அந்த 5 மாதத்தில் அந்த குழந்தையானது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தன்னுடைய கை கால் என்பதை அது கன்ஃபார்ம் பண்ணிக்கின பிறகு தானே உதைக்க முடியும். உள்ளேயே குழந்தை உதைக்குது நம்ம பார்த்துருப்போம், எல்லாமே கேட்டிருப்போம் இல்லையா? ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. குழந்தை உதைக்குதாமான்னு நம்ம போனால் டாக்டர்கிட்ட போனால் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது உதைக்கணும் அப்படின்றதுக்கே ஒரு எண்ணம் வேணுங்க. எண்ணம் உருவாகணுன்னா உணர்வு வேணுங்க. உணர்வு எங்கே இருக்கணும்? உயிர் இருக்கணும். அப்போ எது முதல்ல வந்தது அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர் உடம்பு எடுத்ததா, உடம்பு உயிர் எடுத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் முதல்ல இருக்குது. அதுதான் ஒரு உடம்பை தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டி கொள்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அதை கூட்டை சுற்றி கொண்ட பிறகு தான் அது அந்த கருவானது உருவாக்கி வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல அதுக்கு மனம் உருவாயிடுதுன்றதை புரிஞ்சுக்கணும். இது எவ்வளோ அற்புதமான விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அது கை கால் உதைக்குது அப்படின்னாலே ஒரு ஒரு மெஷினுக்கு ஒரு கரண்ட்டு கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் தாங்க அது சுற்றுது, மோட்டார் சுற்றுது அப்படின்றது ஒரு சுற்றுதுனால அந்த இயக்கத்தை ஏற்கனவே நம்ம அதுக்குள்ளே வச்சாதாங்க அது அந்த இயக்கம் உருவாகும். இப்போ இந்த செல்ஃபோனில் கேமரா என்ன பண்ணுன்னா, அதனுடைய தொழில் படம் பிடிப்பது. அந்த தொழில் எது செய்யணும்னா அதுக்கான சாஃப்ட்வேர் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் அது தானாகவே ஒரு கேமரா உருவாகி வந்துடாது. ஸோ இந்த அற்புதங்களை நீங்கள் அங்கே பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். அற்புதமாக அந்த கை கால்களை உதைக்கும் போதே அங்கே மனம் என்ற ஒன்று உருவாயிடுச்சு. தன்னை தவிர வேறு ஒன்று இருப்பது இரண்டுபட்ட நிலை உருவாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்குங்க. இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்துடுறோம். இப்போ நீங்கள் எப்படி அங்கே உள்ளேருந்து உருவாகினீங்க? எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் ஒன்றை இப்போ என்ன சொல்கிறது, இந்த கரு முட்டையிலிருந்து ஆணுடைய விந்து அதெல்லாம் போய் அந்த ஒரு உடம்பினுடைய ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு மேப்பு, அது என்ன சொல்கிறது, இந்த வீடு கட்டுறதுக்கான ஸ்கெட்சு, அதுதான் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல இருக்கிற மாதிரி, அந்த ஸ்கெட்சில் இருக்கிற மாதிரி அந்த உடம்பானது உருவாக்கப்படுகிறது. சரியா? ஸோ அந்த உயிரானது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே அங்கே உற்பத்தி பண்ணிக்கிட்டு வருது. ஓகே, டன். இதுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் போங்க. இப்போது இறைவனே இல்லைப்பா, படைப்பே இல்லைப்பா, எதுவுமே இல்லைப்பா அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
நான் சொல்கிறது எல்லாரையுமே சொல்கிறேன். நான் வந்து ஹம், இறைவன் என்பது எங்கனம் அப்படின்றதையே வந்து அகப்பை சித்தர் வந்து சொல்கிறாரு. பாசம் அப்படின்னா என்னென்னா இந்த உலகமாக இருக்கிறது அப்படின்றத தான் அவர் சொல்ல. ஈசன் பாசமடி. பாசமடின்னா பாசம் அப்படின்னா என்னென்னா இந்த மொத்த உலகமாக இருக்கிறது தான் வந்து இந்த மொத்த உலகத்தின் இயக்கமாக இருப்பது தான் பாசம். அந்த மாயைன்னு சொன்னாலும் அந்த மாயையும் அதுக்குள்ளே அடக்கமானது. மாயை தனியே கிடையாது. மாயையும் அந்த இறைநிலைக்குள்ளே அடங்கியது தான். இப்போ இது எல்லாரையுமே நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் இறைவன் சொல்கிறவன் நாம் தான்ப்பா கட்சியில் அது நானே அது ஐ ஆம் தட் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஐ ஆம் தட்ன்றது எந்த காலகட்டத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் தான் வந்து அந்த விஷயங்கள்லாம் விளங்கியிருக்கு. இப்போ பட்டினத்தார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு 45-50 வயதில் தான் அவர் வந்து அந்த காதர்ந்த ஊசியும் வாராது கடைக்கண் விழிக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை அவருக்கு வந்து டக்குன்னு பொறி தட்டி அவர் வந்து ஆன்மீக பாதைக்கு திரும்பிடுறார். தன்னை அறியறதுக்கு திரும்பிடுறார். ரமணர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு 10-11 வயதுக்கு இல்லை இருக்கும்போதே அவருக்கு அந்த நாட்டம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அவர் வீட்டை விட்டு வெளியே வராருன்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, வெளி உலகத்தில் போய் நம்ம சர்வைவ் ஆகக்கூடிய அறிவு இருக்கும் போது தான் அதெல்லாம் வருது. அப்போ நீ பிறக்கும் போதே அதுவாக இருக்கிறாய்ன்றதெல்லாம் நீங்கள் வந்து பேசவே கூடாது. இது வந்து நீ அதுவாக இருக்கிறாய்ன்றது ஏன் உனக்கு 15 வயசுக்கு மேலே தெரிய ஆரம்பிக்குது, 30 வயசுக்கு மேலே தெரிய ஆரம்பிக்குது, 40 வயசுக்கு மேலே தெரிய ஆரம்பிக்குது, ஒரு சில பேருக்கு சாகிறது கொஞ்ச நேரம் முன்னாடி தெரிய ஆரம்பிக்குது. சரியா? அதனால் இறைவன் என்பது படைப்பாளி என்பவன் ஒருத்தன் இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று நம்ம மீதி இருக்கிறது. நாம் அதுவாக மாறதான் முடியும். போய் அதில் கலக்கிறது தான் நம்முடைய வழி. நமக்குள்ளே அது இருக்குது அப்படின்னாலும் அதில் நீ போய் கலக்கிறதுக்கு அப்படின்னதுக்கு அதுதான் விஷயமே தவிர நானே அதுன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா ஏகப்பட்ட கதைகளை விடுறாங்க. என்னது நீர் அப்படி மேலே வந்து அலை வந்தாலும் திருப்பி அது கடல் தானே அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உலகியல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுடுங்க. சரியா? உலகியெல்லாம் ஒரு மாதிரி படைக்கப்பட்டது தான். அந்த படைப்புக்காக நீங்கள் வந்து அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். அதை தாண்டின விஷயங்கள் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் வந்து தன்னை உணர்தல், நான் யார், இந்த கேள்வியெல்லாம் அப்போ ஏன் கேட்கல? பிறக்கும் போதே கேட்கல. ஏன் நீங்கள் தான் தெரிஞ்ச ஆள் தானே இதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் கருவில் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதுன்னா ஏன் கருவில் வந்தீங்க? அப்புறம் ஏன் கூடு எடுத்தீங்க? அப்புறம் ஏன் வந்து மனுஷன்னு வாழ்ந்தீங்க, மிருகம்னு வாழ்கிறீங்க? புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்புறமேட்டா அறியாமையில் இருந்துன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஏற்கனவே உனக்கு வந்து நீயா கூடு எடுத்து உள்ளே வந்துட்டாயா, இல்லையே கூட்டு வந்ததில் உன்னை வந்து புகுத்தி அமைச்சிட்டாங்களா? அப்போ புகுத்தினவன் யார்? அவனை யார் பார்த்தது? இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இறைநிலையை வந்து அது உங்களுக்கு அது வந்து தன்னை வந்து காட்டி கொடுக்கறதே வந்து ஒரு பெரிய அற்புதமான நிலை. அது வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத நிலை. அந்த நிலை என்ன அதில் ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலை வச்சு நம்ம இந்த ஊரில் உப்பு கொட்ட முடியாது. இந்த ஊரில் நீங்கள் உழைச்சாதான் சோறு. சரியா? ஸோ அதை வச்சு என்னென்னா ஏமாற்றலாம், நிறைய ஏமாற்றலாம். இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிற மாதிரி நிறைய வகுப்பு எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து நிறைய பண்ணலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு இறைநிலை காட்டி கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 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 தேன், அந்த இனிப்புன்னு சொல்லக்கூடிய இறைநிலையை பற்றிய ரகசியத்தை அதுவே வந்து அறிவிக்கும். அவன் தாள் வணங்கி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து உனக்கு சொல்லும். சும்மா இருந்தால் கூட உனக்கு சொல்லும். நான் ஏன்னா எங்கேயும் போய் தேடவும் இல்லை. அதுக்காக உனக்கு கட்சிச்சான்லாம் சொல்லாதீங்க. கிடைச்ச வரைக்கும் சொல்கிறேன். அதுவாக தான் வந்து தட்டி எழுப்பி தான் சொல்லுச்சு.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாமே ஒன்றுமே இல்லை, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்முடைய சித்தர்கள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. எவன் ஒருவன் வந்து சிவலிங்கம், தலையில் 5 தலை பாம்பு, எதிரில் நந்தி, இதை வந்து புரிஞ்சுக்கிறானோ, இது எதை உணர்த்துதுன்னு புரிஞ்சுக்கிறானோ அவன் அந்த நிலையை அடைஞ்சிருவான். அதுதான் வந்து அந்த இறுதி நிலை. இதெல்லாம் ஒரு கான்செப்டை காட்டியிருக்கேன். அப்போது இதில் என்ன ஒரு வியக்கத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சித்த பெருமக்கள் சொல்கிறாங்க இல்லையா, சித்த பெருமக்கள் சிவவாக்கியர் வாழ்ந்த காலமே எப்போன்றது சரியாக தெரில. அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியல. சரியா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுற்றி வந்த சிவாலயங்கள் எத்தனை, இறைத்த குடங்கள் எத்தனை, பூஜை செய்தது எத்தனை அப்படின்ற ஒரு பாட்டை சொல்கிறாருன்னா, அப்போயே அந்த சிவலிங்க வடிவம் இருந்திருக்குதுன்றது உண்மையா இல்லையா? அப்போ இந்த சிவலிங்கம்ன்ற ஒரு உருவத்தை உருவாக்கணும், முதல்ல உருவாக்கணும் யார், ஏன் உருவாக்கணும் புரிஞ்சுக்கணுமா இல்லையாங்க? எல்லாத்தையும் மனுஷ ரூபத்தை வந்து நம்ம காப்பி அடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ரைட்டா? இப்போ என்னை வந்து ஒரு கிளிக் பண்ணோன்னா ஒரு ஃபோட்டோ விழுந்துடுது, அவ்வளோதான். அது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். ஆனால் சிவலிங்கம்ன்ற ஒரு வடிவை வந்து ஏன் உருவாக்கணும்? அந்த இடத்துல வந்து நந்தின்றதை ஏன் உருவாக்கணும்? என்ன, இது எந்த காலத்தில் வந்து முதல்ல உருவாக்கப்பட்டது? இந்த சிவலிங்கம்ன்ற ஒரு அமைப்பு, இந்த தத்துவம் என்பது எந்த காலத்தில் அது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி. அப்போ நம்முடைய முன்னோர்கள் மட்டும்தான் இந்த சிவலிங்கத்தை வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? நம்முடைய முன்னோர்கள் தான் சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ நம்முடைய முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்திருப்பார்கள் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிவலிங்க வழிபாடு தான் இறைவனாக இருக்குது. இந்த நிலையை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்து நீங்கள் அதுவாகவே மாறிடலாம் அப்படின்றத, அது எப்படி எல்லாருக்கும் வந்து அது உணர்த்தப்பட்டது? ஏங்க, இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களாங்க? நான் ஒரு பாலை ஒன்று கொடுத்துட்டேன், இந்த பால் தான் கடவுள், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க. ஓ, வேலை இருக்கா பாரியா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த கான்செப்டை வந்து இவ்வளோ பெரிய இந்த தமிழகம்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முழுவதுமே இந்த சிவலிங்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பரவி இருக்குது அப்படின்னும் போது அதிசயமாக இருக்குது. எப்படி அதை மக்கள் ஒத்துக்குனாங்க, எப்படி ஒத்துக்க வச்சாங்க, எப்படி அது நடந்தது, அந்த உண்மை தத்துவத்தை எப்படி அவங்க வந்து உணர்த்தினாங்க, எப்படி எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த சிவலிங்க தத்துவத்தை யாராலெல்லாம் வந்து உணர்ந்து முடியுது. அதனால தான் அந்த சிவன் நம்ம வந்து சிவாலயங்களை வந்து மெயின்டெனன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். உலகியல் ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, படைத்தவன்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த படைத்தவனுக்கு எதோ நீங்கள் பேரை வச்சுக்கினீங்க, நீங்கள் வந்து ஒரு சிம்பிளை உருவாக்குனீங்க, எல்லாமே உருவாக்குனீங்க. அந்த தத்துவம் வந்து உருவாக்குனதுக்கு அந்த தத்துவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு கெப்பாசிட்டி வேணும்ல. அந்த எல்லாருமே அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே ஒத்துக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. ஆனால் அந்த காலத்தில் எப்படி அது எல்லாத்தையும் ஒத்துக்குனாங்க, எப்படி எந்த காலம் வரைக்கும் அது இருந்திருக்கு? அப்போ அந்த கற்கால மனிதன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? அவன் வந்து வழிபாட்டிலே இருந்ததாக சொல்லப்படவில்லையே. அப்போ சிவலிங்கம் தோன்றிய காலம் எது? சிவலிங்கத்துக்கு முன்னாடி இருந்த காலம் எது? சரியா? அப்போ இந்த ஒரு வடிவை வந்து உருவாக்கினவனுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் வந்து இந்த இந்த ஆர்ட்லாம் அவனுக்கு தெரியாதில்ல. ஆர்ட்டுன்னு சொல்லக்கூடியதுன்னு நம்ம இந்த படம் வரைகிறதோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் வரைகிறதோ,
ஆனால் அங்கே அப்பையும் அவன் வழிபாடில் இருந்திருக்கிறான். தனக்கு மேலே ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற வழிபாட்டிலையும் இருந்திருக்கிறான். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம போக போக போகும்போது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். பின்னாடி தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா, அப்போ சம் திங் கிரியேட்டட் அஸ். அப்படி இல்லைன்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இது பேசுறது யார், இதை பேசுகிறத கேட்குறது யார், இதெல்லாமே திடீர்னு ஒரு நாளைக்கு புரியும். நாமே பேசி நாமே கேட்டுக்கிறோம், எல்லாமே புரியும். அதுவுமே ஒரு வகையான விளையாட்டு தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ஆன்மீகத்தினுடைய விஷயங்களை விரிவடைச்சு நம்முடைய சித்த பெருமக்களுடைய புகழ்களை பேசணும்னு நினச்சிங்கன்னா எங்கேயோ போதுங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். அவங்க சொல்லாத கான்செப்டே கிடையாது. அவங்க இங்கே உட்காந்துக்கிட்டே எங்கே நடக்கிறதையும் சொன்னது. ஒருத்தன் எதிரிலே வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அவன் எங்கேயோ இருந்தாருனால அவனை பற்றின விஷயங்களை இங்கே சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இது முடிவு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதையே தான் வந்து நடக்க போகுதுன்னு சொன்னேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு சென்ட்ரல் சர்வரில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா மொத்தத்துக்கும் ஒரு மையப்புள்ளின்னு இருக்கும் இல்லையா, அந்த மையப்புள்ளின்றதில் தான் சென்ட்ரல் சர்வர்னு சொல்கிறோம். அந்த சென்ட்ரல் சர்வரில் தான் இவ்வளோ உலகத்தினுடைய இயக்கங்களும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பதிவுகளில் சொல்லியிருப்போம். இந்த காசா போர் வரும்போதே வந்து நம்ம வந்து அந்த பதிவுகள் வந்து போட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து காசா போர் நேரத்திலேயே வந்து இது ஒரு பெரிய இதுவாக வெடிக்க போகுது. இதில் வந்து உலகளாவிய ப்ராப்ளம் வரப்போகுது. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தெரு சண்டை மாதிரி நடந்த இந்த காசா போரில் உலகளாவிய ப்ராப்ளம், பொருளாதார நெருக்கடியிலேருந்து எல்லாமே வரப்போகுது அப்படின்றது அப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 2023 சொன்ன விஷயம். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்துக்கிட்டு வருது. ஆர்மோஸை மூட்டானுங்க. எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறது, ஆயில் பஞ்சம் வந்துடுச்சு. பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கி எல்லா விலைவாசியும் குப்பு குப்புன்னு ஏற ஆரம்பிக்குது. எந்தெந்த நாட்டிலையும் பிரச்சனை. இப்போ உலகம் முழுக்க பிரச்சனையாகின்னு இருக்குது. என்னைக்கடா இவனுங்க வந்து போரை நிறுத்துவானுங்க, நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எப்படி அந்த விஷயங்களில் வருது அப்படின்னு அந்த சென்ட்ரல் சர்வரில் இருக்குது. அவர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து சொன்னதாக சொல்கிறத வந்து என்னென்னா, எனக்கு எல்லா விடைகளும் தெரிந்து விட்டது, எல்லா விடைகளுமே தெரிஞ்சிட்ருக்கு, ஆனால் கேள்வி எதுவுமே இல்லை அப்படின்றார் இல்லையா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த கேள்வி பதில் அற்ற இடம்ன்றதை வந்து ஏற்கனவே நம்முடைய சித்த பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. கேள்வியும் அங்கே இல்லை, பதிலும் அங்கே இல்லை. எப்போ ஒரு கேள்வின்றது எழுதோ அப்போ அங்கே ஒரு பதில் இருக்கணும். சரியா? அப்போ கேள்வி எழாத நிலையில் இருக்கிற ஒரு இடம்தான் அது. அப்போ அமைதி அமைதி அமைதின்றதெல்லாம் கிடையாது. அமைதியை தேடி போகிறது கிடையாது. அமைதின்றது வந்து ஒரு உண்மையின் வெளிப்பாடு, ஒரு தன்மையின் வெளிப்பாடு. நீங்கள் அந்த தன்மைக்கு போகும்போது உங்களை சுற்றி அந்த அமைதி வந்துடும். சைலன்ஸுன்றது வந்துடும். ஏன் அந்த சைலன்ஸுன்னு அங்கே வந்தது அப்படின்னா, அந்த சைலன்ஸுன்றது வந்து ஒரு அமைப்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஸோ இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எண்ணங்களை அடக்குவதில்லை. எண்ணங்களை வராமல் இருக்கிறதுக்கு வந்து அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ அந்த அந்த சென்டர் பாயிண்ட்டை தொட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே எண்ணமே எல்லாம் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே எண்ணமற்ற நிலையில் தான் அது போயிடும். எண்ணமற்ற நிலைக்கு நம்ம பயிற்சி பண்ணின்னு போகிறது அப்படின்றதை தாண்டி அங்கே எதுவுமே வராது. அது யார் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டணும்னா குருன்றவர் தான் சுட்டி காட்டணும். அப்போ குருன்றவர் யார் அப்படின்னா மனிதன் இல்லை, மனிதன் இல்லை, மனிதன் இல்லை, மனிதன் இல்லை. எவன் ஒருவன் தன்னை குரு என்று சொல்லி கொண்டுக்கிறானோ அவனை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்லை. அவன் இறைநிலையை உணர்ந்தவன் அல்ல. இதுதான் கிளீனாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இறைநிலை உணர்ந்தவன் அல்ல. இறைநிலையை உணர்த்தவும் அவனால் முடியவே முடியாது. வேணா இறைநிலையை பற்றி கதை பேசலாம். நான் போனேன், அந்த தேனை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது, அந்த தேனை தப்பார் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும்னா முடியாது. சித்தர் பாடலில் என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல, நான் அனுபவித்த ஒன்றை நீயும் அனுபவித்துப்பார், உன்னுடைய இதில் அனுபவித்துப்பார். ஏன் அவங்க டைரெக்டாக உனக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாமே, ஏன் அதை வந்து செய்யலை? நீ ஏன் உன் முயற்சியில் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்?
சரியா? அப்போ இறைநிலைன்றது தான் குருவாக வரும். உங்கள் உயிரின்னு சொல்கிற ஒன்று, இறைநிலைன்னு சொல்கிறது ஒன்று, அந்த தெளிவுன்னு சொல்கிறது ஒன்று, அதுதான் ஒரு உருவம் எடுத்து வரும். அது இந்த உருவம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற உடம்பின் மூலியமாக வருகின்ற உருவம் அல்ல. அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னா, அந்த உருவமாக வரலாம். ஆனால் உருவம் இங்கே பர்மனெண்ட்டாக இங்கே உட்காந்து சோர்த்து நின்று இருக்கானு பேர், அது இல்லை. அது அந்த நிலையை இதே மாதிரி இங்கே இருந்து அந்த நிலையில் பாடுபட்டு அவங்க வந்து அந்த நிலையை இறைநிலையோடு அடைந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ரூபம் எடுத்து இறைநிலை வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் திருப்பி அதே அட்ரஸில் போய் அவங்களை பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு மனித ரூபத்திலோ, நாய் ரூபத்திலோ, இல்லை வந்து ஒரு ஒரு மிருக ரூபத்திலோ, இல்லை ஏதோ ஒரு பறவை ரூபத்திலோ, எந்த ரூபத்தில் வேணாலும் அது வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. என்னய்யா கிளி பேசுமா, இல்லை வந்து பாம்பு வந்து ஒன்று கற்றுக் கொடுக்குமா, இப்படியெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். அந்த ரூபத்தில் அந்த செகண்டுக்கு வந்துட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து பூம்பா அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே உங்களுக்கு இப்போ மொத்தத்தையும் பார், நீ வந்து அதுவாகவே மாறிட்ட பார் அப்படின்னா, நம்முடைய சித்த பெருமக்கள்லாம் இவ்வளோ வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்களா, அவங்க உலகத்தையே மாற்றிட்டு போயிருக்கலாமே, ஆனந்தமான உலகத்தையே உருவாக்கிட்டு போயிருக்கலாமே, எல்லாரையுமே அந்த அறிவுத்திறனை என்ன சொல்கிறது இறைநிலையை பற்றிய அறிவை வந்து மொத்த பேருக்குமே ஒரே நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கலாமே. ஏன் அவங்க வந்து பாடல்களாக எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு இது பின்னாடி உதவும். இந்த வீடியோஸ் எல்லாம் கூட அதுக்கு தாங்க, இது யாரோ ஒருத்தருக்கு உதவும். ஏன் நானே கூட சப்போஸ் இவங்க சொல்கிற மாதிரி நம்மளே கூட இறந்து போன பிறகு திருப்பி நம்மளே வந்து ஒரு உருவம் எடுத்து வரோன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இந்த வீடியோவெலாம் பார்க்கும்போது இந்த வீடியோ அப்போ ஓலைச்சுவடி மாதிரி ஆகிட்டுருக்கும். அடுத்த பிறவியில் நீங்கள் வரும்போது அவ்வளோ அட்வான்ஸ்டு இன்னும் வந்து போயிருக்கும். எப்படி நம்ம இப்போ ஓலைச்சுவடியை வந்து இருக்கிறதுல ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அது போயிருக்கும். அந்த நிலைமைக்கு வரும்போது நமக்கு கை கடிச்சு அதை கூட நம்ம வந்து பார்த்து நம்ம விட்ட இடத்துலேருந்து தொடங்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். சரி, நீண்ட பதிவில் சொல்ல வந்தது என்னென்ன, அன்பு நண்பர்களே, மேலை நாடுகளில் இருக்கின்ற விஷயங்களை ஒரு பெரிதாக பேச வேண்டாம். பெரிதாக பேசுவதனால் எந்த பெரிதான விஷயங்களும் நடந்துவிடப் போவதில்லை. இதெல்லாம் வந்து நமக்கு காலுக்கு கீழே நடக்கிற விஷயங்கள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. நம்முடைய முன்னோர்களின் காலுக்கு கீழே நடக்கிறது. நம்முடைய பிராண்டை நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு பேசுங்க. நம்ம பிராண்டு, நம்முடைய முன்னோர்களுடைய பிராண்டு, அந்த பிராண்டை சொல்லுங்கள். எதுக்கு வெளிநாட்டு பிராண்டை வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அதையும் நம்முடைய மக்கள் வேறு வழி இல்லாமல் கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் மக்களே, தயவுசெய்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. நம்முடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்குங்க. நமக்கு இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிகளை தெரிஞ்சுக்குங்க. நம்முடைய சித்தர்களை சாதிக்காதது எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு கொம்பனும் அது மாதிரி வந்து சாதனை பண்ணதில்லை. நம்முடைய சித்த பெருமக்கள் பண்ண மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அவங்க அந்த என்ன சொல்கிறது, நமக்கு அறிவு இல்லை, அவ்வளோதான். அதை புரிஞ்சிக்கிற திறமை இல்லை. இறைவன் வந்து நம்முடைய தமிழ்நாட்டை வந்து என்ன சொல்கிறது, இந்த பாரதம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு ஒரு பெரிய தனித்தன்மையை கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் தான் வந்து இந்த ஜீவசமாதி ஆகிறது, இந்த மறைந்து போகுதல், கரைந்து போகுதல், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வேறு கண்ட்ரிலெலாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் கிடையாது. நீங்கள் எங்கே போய் வந்து தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா இந்த இடத்துல தான் அவ்வளோ விஷயங்களும், அவ்வளோ ஒரு வளர்ச்சியான நாகரிகம் அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு. அதில் அவ்வளோ தூரம் பேர் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க.
அதனால் அன்பு நண்பரே, உங்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் மேலை நாட்டு விஷயங்களை நிறைய தத்துவங்களை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். இதெல்லாம் கால் தூசி என்பதற்காகத்தான் நான் இந்த பதிவையும் போடுகிறேன். உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். அவர்களை எல்லாம் உயர்த்தி பேசுவதை விட்டுவிட்டு தயவுசெய்து நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுடைய பாடல்கள் எப்படி இருந்திருக்கின்றன, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நன்றாக இருக்கும். நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய ட்ரெடிஷனுடைய பிராண்டை உலகறிய செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். என்னுடைய வேண்டுகோள் இதுதான். ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்ல வரேன். அறிவியலை பற்றி பேசுகின்ற விஷயங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆன்மீகத்தில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி பேரம்ப என்ன சொல்கிறது, பாட்டன் பூட்டன், அவனுக்கு முன்னாடி எவன்லாம் இருந்தோனோ அவங்கெல்லாம் அபரீத நிலையில் இருந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் உலகுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கள அத்தனை பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் தரமான விஷயங்களை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் நம்முடைய பிறந்த மண், இந்த மண்ணின் கதையை பேசுங்க. இந்த மண்ணின் கதையை பேசுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மண்ணினுடைய விஷயங்களில் நம்முடைய முன்னோர்களுடைய அந்த அதிசயங்களையும் நம்ம முன்னோர்களுடைய விஷயங்களையும் நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நன்றி. அடுத்த பதிவில் பார்ப்போங்க.